அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் லதீ மனிஸ்தஃபா அம்மா பஅத். قال الله تعالى في قرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا صدق الله المولانا العظيم. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் நல்லருளை பெற்ற நோன்பாளிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதுவரை நாம் வைத்த நோன்பையும் நாம் தொழுத தராவி தொழுகைகளையும் திக்ருகளையும் துஆக்களையும் அல்லாஹு தஆலா ஒரு சாலிஹான கபூல் செய்யப்பட்ட அமலாக அல்லாஹு ஆக்கி அருள்வாளிப்பானாக. நாம் வைத்த நோன்பின் காரணமாக ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வாளிப்பானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் எதை கேட்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், இந்த முறைகளை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கேட்டாலும் அல்லாஹு தஆலா தருவான், எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா தருவான், எங்கிருந்து கேட்டாலும் அல்லாஹு தஆலா தருவான் என்பது ஒரு தவறான ஒரு முடிவு. துஆ கேட்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. UK Clothes and Garments Manufacturing and Wholesale Distributor, Chittoor Road, Koduvayur. Wholesale business only. துஆ கேட்பதற்கென்று சில இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் அந்த முறை பிரகாரம் கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நிச்சயமாக நமக்கு அதை தருகிறான். ஒரு ஊரிலே சிறந்த இடம், நல்ல இடம் எதுவென்று சொன்னால் அல்லாஹுடைய பள்ளிவாசல். பள்ளிவாசலில் இருந்து கேட்பதற்கும், வீட்டிலே இருந்து கேட்பதற்கும், கடையிலே இருந்து கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய முறையை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது ஒருவர் வந்தார், துஆ செய்தார், எழுந்து சென்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார்கள். என்ன செஞ்சேன்? துஆ செஞ்சேன். எப்படி செஞ்ச? அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். துஆ செய்வதற்கு முன்னாலும் துஆவுக்கு பின்னாலும் என்னுடைய ஸலவாத்தை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்பதாகவும், துஆவை முடிக்கின்ற பொழுது வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் என்று முடிக்க வேண்டும் என்று அந்த நபருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி தொழுகையினுடைய முறையும் அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் ஓடி வந்தார், தொழுதாரு, ஓடி போனார். என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. தொழுதேன்னாச்சு. நீ சரியா தொழுகல, போய் தொழுகுனாங்க. பின்னி போனார், தொழுதாரு, வந்தார். இப்படியாக 3 முறை ஏற்பட்ட பொழுது 3வது முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகக்கூடிய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி நிறைய பேர் நம்மிலே இருக்கிறார்கள். தொழுவதற்கு சரியான முறையில் தொழுக தெரியாது, சரியான முறையிலே துஆ செய்ய தெரியாது, சரியான முறையிலே தஸ்பீஹ் செய்ய தெரியாதவர்கள்லாம் நம்மில் பல பேர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்கின்ற பொழுது
அந்த முறையை அனுசரித்து நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்கிறான். குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே வருகிறது, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யார் சாலிஹான அமல்களை செய்து அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கேட்கின்ற பொழுது நீங்கள் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை பற்றி சொர்க்கத்தை கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுதான் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம். எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தாலும் யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டு விட்டதா, நரகம் என்பது படைக்கப்பட்டு விட்டதா என்கக்கூடிய சந்தேகம் இன்னும் பல பேருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சொர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது, சொர்க்கம் என்பது இருக்கிறது என்பதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஆதமையும் ஹவ்வாவையும் படைத்ததற்கு பிறகு நீங்கள் சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள் என்பதாக சொர்க்கத்திற்குள் வாழ்ந்தார்கள் ஆதம் நபியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அதே போல சொர்க்கத்திற்குள் சென்று சொர்க்கத்துடைய அந்த அலங்காரங்கள் எல்லாம் இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். பார்த்ததற்கு பிறகு சொர்க்கத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவருக்கு மனசு வரல, சொர்க்கத்தை விட்டு வெளியே வரல. இப்பவும் அவர் சொர்க்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் செய்தார்கள். அதாவது விண்ணுலக பயணம், 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வை தரிசனம் செய்ததற்கு பிறகு சொர்க்கத்தை பார்த்தார்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரத்தையும் பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், நரகத்தில் இருக்கக்கூடிய அதாபுகளையும் பார்த்தார்கள். எல்லாவற்றையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பித்து கொடுத்தார்கள். ஆக சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டு விட்டது, நரகம் என்பதும் படைக்கப்பட்டு விட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொர்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள், சொர்க்கவாதிகளை பற்றியும் சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் யாராருக்கு என்னென்ன அமல் கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி அந்த சொர்க்கத்தினுடைய உல்லாச வாழ்க்கை, சொர்க்கத்தினுடைய சுகபோகமான அந்த வாழ்க்கையை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டால் சஹாபாக்கள் அப்படியே அசந்து போய் கேட்பார்களாம். தலையிலே பறவைகள் உட்கார்ந்தாலும் கூட தெரியாத அளவுக்கு அவர்கள் உல்லாசமாக அந்த ஆச்சரியத்தோடு ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த உபதேசத்தை கேட்பார்களாம். அதே பிரகாரம் நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் சஹாபாக்கள் அழுவார்கள், அப்படி அழுவார்களாம். அப்படியானால் சொர்க்கம் என்பது படைக்கப்பட்டு விட்டது, நரகம் என்பது படைக்கப்பட்டு விட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆயத்தின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அன்பார்ந்தவர்களே, எத்தனை சொர்க்கம் இருக்கிறது, எத்தனை நரகம் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கம் என்பது 8 சொர்க்கம் இருக்கிறது, நரகம் 7, 8 சொர்க்கம் இருக்கிறது. அந்த 8 சொர்க்கத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான வாதல்களும் பலவிதமான நுழைவாயில்களும் அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான். சொர்க்கம் சொன்னால் ஒரு வாசல் தான் இருக்கும், அந்த வாசல் வழியே தான் எல்லாரும் போகணும் அப்படிங்கக்கூடிய கற்பனையை விட்டுவிடுங்கள். அப்படி கற்பனை செய்யாதீங்க. மதீனாவுக்கு போனால் உங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு போனாலும் தெரியும், 98 கேட்டு இருக்கும், பெரிய பெரிய கேட்டு, பெரிய பெரிய வாசல்கள் மக்காவிலையும் மதீனாவிலையும். இந்த மாதிரி எத்தனையோ கபாடங்கள் சொர்க்கத்திலும் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு சொர்க்கத்திற்கும் ஒவ்வொரு விதமான சுகபோகமான வாழ்க்கையை, ஒவ்வொரு சொர்க்கத்தையும் ஒவ்வொருவருக்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். யார் என்னென்ன அமல்கள் செய்கிறார்களோ அந்த அமலுக்கு தகுந்த தராதரத்தை படுத்தி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி செய்த ஒரு துஆ என்னவென்று சொன்னால்,
മംഗള മുഹൂർത്തങ്ങൾ അവിസ്മരണീയമാക്കാൻ ഒത്തുകൂടാനിനി KMR കൺവെൻഷൻ സെന്റർ തെങ്കുറിശ്ശി. സെൻട്രലൈസ്ഡ് AC ഹാളിൽ 1200 പേരെ ഉൾക്കൊള്ളുവാനുള്ള സൗകര്യം, ലിഫ്റ്റ് സൗകര്യമുള്ള പാലക്കാട്ടെ ഏക കൺവെൻഷൻ സെന്റർ, വിശാലമായ കാർ പാർക്കിംഗ് ഏരിയ, 500 പേർക്കിരിക്കാവുന്ന ഭക്ഷണശാല, വിസ്തൃതമായ കിച്ചൺ, CCTV സർവൈലൻസിന്റെ സുരക്ഷിതത്വത്തോടെ വിശേഷ ദിവസങ്ങൾ ആനന്ദപൂർണ്ണമാക്കാം. KMR കൺവെൻഷൻ സെന്റർ, കുന്നുകാട്, തെങ്കുറിശ്ശി. ഫോർ ബുക്കിംഗ് പ്ലീസ് കോൺടാക്ട് 9443781865. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துகள் எல்லாரையும் நீ சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக, எல்லாரையும் நுழைய வைப்பாயாக என்று பல தடவை துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகள் பட்ட நமக்கு எல்லாரையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும், சொர்க்கத்தில் நுழைய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வும் பல அமல்களை நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அமல்களை செய்து அமல்களை அதிகப்படுத்தி அல்லாஹு தஆலா நம்மை சொர்க்கத்திற்குள் அனுப்புவான். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்கு முன்னால் வாழ்ந்த ஜனங்கள் நீண்ட ஆயுசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். 200 வயசு, 300 வயசு, 500 வயசு, 800 வயசு, 900, 950, 1000 இப்படியாக நீண்ட ஆயுசு வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 950 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த காலத்திலே ஒரு தாய், என்னுடைய குழந்தை இறந்து விட்டது, குழந்தை மௌத்தா போச்சு என்பதாக சொல்லி ஒரு அம்மா அழுது கொண்டு இருந்ததாம். அப்பொழுது உன்னுடைய குழந்தையினுடைய வயசு எத்தனை என்று கேட்டபொழுது 120 வயசு என்பதாக அந்த அம்மா சொன்னதாம். அப்போ குழந்தையினுடைய வயசே 120 வயசு. அப்படியானால் பெரியவருடைய வயசு என்ன வயசாக இருக்கும்? ஒவ்வொரு ஆது சமூது இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் விவரிக்கின்ற பொழுது அவரெல்லாம் நீண்ட நெடுமரமாக இருந்தார்கள், பெரும் பெரும் படைப்புகளாக இருந்தார்கள், நீண்ட ஆயுசு வரை வாழ்ந்தார்கள் என்பதாகவெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா உம்மத்தே முஹம்மது என்று சொல்லக்கூடிய நமக்கு ஆயுசை குறைத்து விட்டான், வயசை குறைத்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துடைய சராசரி வயசு என்னவென்று சொன்னால் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயசில் தான் என்னுடைய உம்மத்துடைய வயசு என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக இந்த 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயசில் என்ன அமல் செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது? அதனால தான் அல்லாஹு தஆலா நமக்கு பலவிதமான இபாதத்துகளை திணித்து பலவிதமான அமல்களை செய்ய சொல்லி அல்லாஹு தஆலா நமக்கு அமலை கூட்டுகிறான். இப்போ ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம லைலத்துல் கத்ரை பற்றி பேசுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், எது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ஒரு இரவனுடைய கூலி என்னவென்று சொன்னால் 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலியை அந்த ஒரு இரவிலே அமல் செய்தால் கொடுப்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். இதே போன்றுதான் ஒவ்வொரு அமலும். இப்போ பராத்துடைய இரவு, மிஅராஜுடைய இரவு, ஈது பெருநாளுடைய இரவு, அதே மாதிரி துல்ஹஜ்ஜினுடைய ஐயாமு தஷ்ரீக்குடைய இரவு, இந்த நாட்களில் எல்லாம் அமல்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அமல்களை அதிகப்படுத்தி நம்முடைய வயசை குறைத்து அமல்களை அதிகப்படுத்தி எப்படியாவது எல்லாரையும் சொர்க்கத்திற்குள் நுழைய செய்ய வேண்டும், எல்லாரையும் சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹும் ரசூலும் தீர்மானித்திருக்கிறார்கள். நாம் அதற்கு தயாராக வேண்டும். ஆக ரசூலுல்லாஹ் சொன்ன சொர்க்கம் எது? நீங்கள் கேட்கின்ற பொழுது அதிகமான முறையிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பற்றி கேளுங்கள் என்று சொல்லி தந்தார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையக்கூடியவர்கள் யார்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துள் நுழையக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது 4 விதமான தன்மைகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். 4 விதமான தன்மைகள் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 4 தன்மைகள் இருக்குமானால் அவர்கள் நிச்சயமாக
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். முதலாவதாக என்ன இருக்க வேண்டும் என்று தெரியுமா? அல்லாஹு தந்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். ஒன்றாவது, அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறானோ, என்ன தந்திருக்கிறானோ அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் திருப்திப்பட வேண்டும். திருப்திப்பட்டு ஒரு மனிதன் அல்லாஹுக்கு நன்றி செய்தவனாக அல்லாஹ் தந்ததை கொண்டு திருப்திகரமாக வாழ்ந்தானேயானால், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் தன்னுடைய எண்ணத்தை சுருக்கி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரிஸ்கை வைத்து, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து யார் பொறுமையாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது பலவிதமான காரியங்களை நாம் குறித்து கேட்போம். ஆனால் ரசூலுல்லாவுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், காலையில் 3 மணிக்கு ரசூலுல்லா தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்க. அப்படி தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கிற நேரத்தில் ரசூலுல்லாவுடைய தேவைகளுக்காக வேண்டி, உது செய்வதற்காக வேண்டி, அல்லது வேறு ஏதாவது பாத்ரூம் போகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னு சொன்னால் இந்த சஹாபி தான் அந்த 3 மணிக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுப்பார். இது இவருடைய வேலை. அப்போ காலையில் 3 மணிக்கு ரசூலுல்லாவுடைய தேவைக்காக வேண்டிய தண்ணீர் எடுத்துக்கக்கூடிய இந்த சஹாபி டெய்லி இப்படி செஞ்சுட்டு வந்தப்போ ரசூலுல்லா ஒரு தடவை அந்த சஹாபி பார்த்து கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு என்பதாக அவரிடத்தில் சொன்ன பொழுது அந்த சஹாபி அவர்கள் அந்த நேரத்தில் ரசூலுல்லாவிடத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பார்கள். எதை கேட்டாலும் ரசூலுல்லா அவருக்கு துஆ செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன வேணும் கேளு என்று சொன்ன பொழுது அந்த சஹாபி என்ன கேட்டார்? இன்ஷா அல்லாஹ் நாளை இதே நேரத்தில் உங்களிடத்தில் வருவேன். அதுவரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.